நம்ம பரம்பரை பங்களா இடிஞ்சு பாழா போயிருக்கு. எல்லாரையும் ஒன்னா சேர்த்து வைக்கணும்னு தான் உங்க பெரிய தம்பி இந்த வீட்டை கட்டினாரு. அவரோட ஆசை இதுதான், இந்த வீட்டுல ஒன்னா வாழணுங்கிறது. அவரோட அந்த ஆசையை நிறைவேற்ற தான் நான் இன்னைக்கு இவ்வளவு முயற்சி பண்றேன். சொல்றதெல்லாம் கேட்பேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க தாக்கூர். சொல்றத நான் சம்மதிப்பேன்னு நினைக்காதீங்க. பெரியம்மா, நீங்க அம்மா கிட்ட இப்படி பேசக்கூடாது. நிறுத்து போல்ட்டு. ரெண்டு பெரியவங்க பேசிட்டு இருக்கும் போது நீ நடுவுல பேசாத. உங்க அம்மா கிட்ட 4 வார்த்தை பேசிட்டேன்னு என்ன எதிர்த்து பேச நினைக்காத. நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே நான் உங்க அம்மாவை பார்த்துட்டு இருக்கேன். அப்போல இருந்தே நான் கவனிச்சுட்டு வர்றேன். உன் அம்மா புகுந்த வீட்டு குடும்பத்தை சரியா நடத்த முடியலன்னா அதுக்கு காரணம் நாங்களா? நான் பட்ட கஷ்டம் தான் அனுபவிச்சத உன் அம்மா அனுபவிச்சிருக்காளா? கேட்டு பாரு. வாழ்க்கை முழுக்க பிறந்த வீட்டுல ஊர் சுத்திக்கிட்டு தான் இருந்தா. உன்னோட வளர்ப்பு அவளோட பிறந்த வீட்டுல தான் நடந்தது, மறந்துடாத. தன் பிறந்த வீட்டை தவிர எதுவும் தெரியாத ஒருத்தி என் பிறந்த வீட்டுக்கு போயிருக்கனா என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க, என்னென்னமோலாம் பேசுறீங்க. தாக்கூர் இங்க இருக்குன்னா இருங்க. இனிமே எனக்கு எந்த வருத்தம் இல்லை. இனிமே என்கிட்ட பழையபடி நடந்துக்க முயற்சி செய்யாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம், ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாம் புரியுது அண்ணே. இப்போ எல்லாம் தெளிவா தெரியுது. எங்களுக்கு எதிரா யார் விஷத்தை கக்குறாங்கன்னு தெரியுது. எல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. யாரும் இங்க விஷத்தை விதைக்கல. வீட்டுல யாராவது விஷத்தை கக்குறாங்கன்னா அது நீங்க தான் டாக்கூர். இந்த வீட்டுல நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரியும். போதும், இனிமே என்ன பேச வைக்காதீங்க. யார் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன சொல்றீங்க? நடந்த எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா? என்ன சொல்ல வரீங்க? என்ன பண்ண நீ? சொல்லுங்க, நீங்க என்னதான் சொல்ல வரீங்கன்னு. இதான் சொல்றேன், எல்லாரும் முன்னாடி பேச வச்சிடாதீங்க. அப்புறம் இந்த சின்ன பசங்க முன்னாடி உங்களுக்கு தான் அவமானம். பேசும்போது கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க. அப்புறம் இந்த அழுட எல்லாத்தையும் உங்க ரூமுக்குள்ள போய் வச்சுக்கோங்க. அல்லி, ஏன் இப்படி மாறிக்கீங்க? ஏன் ஏன் இப்படி? மார்ல கொழுந்தனாரே, நான் எப்போ போலத்தான் இருக்கேன். உண்மை என்னன்னா, நான் சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. கொஞ்ச நேரம் என் பிறந்த வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கே என்கிட்ட கேள்வி கேக்குறீங்க, பதில் சொல்றீங்க. ஐயோ இல்லக்கா, அப்படி எதுவும் இல்ல. எங்களுக்கு கவலையா இருந்தது. இந்த பசங்க எதுவும் சாப்பிடாம உங்களுக்காக காத்துட்டு இருந்தாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போகலாம்னு கூட பேசினாங்க, அவ்வளவுதான். கவலையில அப்படியே மயக்கம் வந்திருக்குல்ல? இல்ல, எனக்கு எல்லாம் தெரியும். என் சந்தோஷத்தை பார்த்து உங்க எல்லாருக்கும் வயிறு தான் எரியுது. எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு கவலையை விட பொறாம இருக்கு. இந்த வீட்டு மருமகளையும் கூட வந்தா என்ன? உங்க 2 பேரோட மருமகள்களும் உங்க கூட வர விரும்பல, ஏன் கூட வர்றாங்க? நான் இவ்வளோ திட்டுறேன், இவ்வளோ கண்டிக்கிறேன், ஏன் கூட வர்றாங்க? உங்களுக்கு தெரியும் இந்த துர்கா எவ்வளவு திட்டுறாளோ அந்த அளவுக்கு பாசமும் காட்டுவான்னு. அவ என் கண்டிக்க பார்த்து எவ்வளவு பயப்படுறாளோ அதே அளவுக்கு எங்க அன்பையும் மதிக்கிறான். நானும் ஒரு மனுஷி தானு தெரியும். அந்த மனுஷி மத்தவங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டா. நேரமாயிடுச்சு, நான் என் ரூமுக்கு கிளம்புறேன். அம்மா, டீ குடிச்சிட்டு போங்க. நாள் எவ்வளோ நல்லா இருந்ததுல நம்ம எல்லாருக்கும். வீட்டுக்கு வந்தா இங்கேயும் சந்தோஷமா இருக்கும்னு நினைச்சேன். இங்க வேற ஏதோ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. அம்மா யோசிக்காதீங்க, இதெல்லாம் மறந்துடுங்க. நடந்த நல்ல விஷயங்களே நினைச்சு பாருங்க. இன்னைக்கு உங்களோட 10 வயசு குறைஞ்சிருக்கு. ஏன் தெரியுமா?
நீங்க இன்னைக்கு சந்தோஷமா இருந்தீங்க, அதான். அத்தைக்கும் சித்திக்கும் என்னைக்காவது கூட வரணும்னு தோணுச்சுன்னா அவங்களையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க, அப்பதான் புரியும். எடுத்து திமிரா பேச வேண்டிய அவசியம் இல்ல. இவ்வளவு தைரியம் எங்க இருந்து வருது? எங்களுக்கு வேற வேலை இல்லை நினைச்சியா? இது வரைக்கும் போகல, இப்போ ஏன் போகணும்? நான் என் பிறந்த வீட்டுக்கே போறதில்ல. பிறந்த வீட்டுல உன்னை யார் மதிக்கிறாங்க? எப்படி உன் பிறந்த வீட்டுக்கு போக முடியும்? கல்யாணம் முடிஞ்ச உடனே வீட்டுக்காரங்க உன்னை ஒதுக்கி வச்சுட்டாங்களே. என் பிறந்த வீட்டுல என்னை ஒதுக்கி வச்சாங்க. அது புகுந்த வீட்டுக்காக நடந்தது. ஆனா உன்னோட கதையே வேற சோட்டி. அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க உன்னை கண்டுக்கல. உன் அண்ணன் தம்பிகள் கூட ஒரு தடவை நினைச்சு பார்க்கல. அவங்க சுத்தமா மறந்துட்டாங்க. ஒரு தடவை கூட வீட்டுக்கு கூப்பிடல. உன்னை என்னைக்காவது போக வேணாம்னு தடுத்திருக்கேனா? நீயே யோசிச்சு பாரு. நீ போகணும்னா எங்கே போவ? பிறந்த வீட்டுல அவங்க மனுஷியா ஏத்துக்கலையே. ஆமா, பெரியம்மா வெளியூர் போனதெல்லாம் சரிதான். ஆனா நான் உங்ககிட்டயும் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், நீங்களும் கொஞ்சம் வெளியில போயிட்டு வாங்கன்னு. என்னடா அம்மா, உங்களுக்கு இப்போ வயசாயிடுச்சு. இப்போ கூட நீங்க உங்க சந்தோஷத்தை பத்தி யோசிக்கலைன்னா அப்புறம் யோசிங்க. இந்தாங்க டீ. நீ போட்ட டீயை நான் குடிக்க மாட்டேன். இங்க பாருங்க, அப்படின்னா நீங்க என் கையால டீ குடிக்கலன்னா அப்புறம் என் கையால செஞ்ச சாப்பாடை மட்டும் நீங்க எப்படி சாப்பிடுவீங்க? தினமும் அக்காங்களே சமைக்க மாட்டாங்கல்ல, சில சமயம் நானும் சமைப்பேன். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? பட்டினியா இருப்பீங்களா? அப்படி சொல்லல. உங்களுக்கு இதுதான் சரின்னா ஓகே. இனி நான் உங்களை டீ குடிக்க கூப்பிட மாட்டேன். என்ன சொன்ன? பாத்தியா சோட்டு, பாத்தியா இந்த பொண்ணு இப்போ கூட எங்க அம்மா கிட்ட எப்படி பேசுறான்னு பாரு. ஆனா உன்கிட்ட ஒன்று சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இந்த விஷயத்தை விடு, அத்த உன்னை விட பெரியவங்க, அவங்க கிட்ட இப்படி பேசாதன்னு. நான் இப்ப என்ன தப்பா பேசிட்டே? அத்தை என்ன பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுக்க கேட்டேன். யோசிச்சு பாருங்க, நாளைக்கு நான் பெரிய அண்ணிக்கிட்ட இருந்து சமையல் பொறுப்பை எடுத்துக்கிட்டா அப்புறம் அத்தையால சாப்பிடவே முடியாது. அவங்க இதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்க போறாங்க அதை தெரிஞ்சுக்கணும். இந்தாங்க டீய குடிங்க. என் டீ நீங்க குடிச்சா என்ன ஆயிட போகுது? இதனால என்ன? உங்களுக்கு தெரியும், நம்ம வீட்டோட ரூல்ஸ் படி எந்த பொருளையும் வீணாக்க கூடாது. இந்த டீயை நான் யாருக்கு கொடுப்பேன்? இதை வீணாக்கிறதுக்கு பதிலா இதை குடிச்சிடுங்க. இந்தாங்க. வாங்கிக்கோங்க. ஆனா எனக்கு டீ கொடு. சரி. ஆனா அசத்துட்டு போ. எனக்கு தெரியும் நீ இந்த வீட்டை சந்தோஷத்தால நிரப்புவேன்னு. மெதுவா நம்ம வீட்டுல சந்தோஷம் பெருகட்டும். நீ எங்க வீட்டு அன்னபூரணி.